பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட், நாட் இன் கம்ப்ளைண்ட், அவள் சொல்கிறா அங்கே காரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், இவன் என்னை கூப்பிட்றான், அந்த சார் கிட்ட போய் கொஞ்சம் நேரம் என்ன ஸ்பெண்ட் பண்ணு டைமுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அது எப்படி பகிரங்கமாக இந்த போலீஸ்காரங்க வந்து அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா, அப்போ இந்த போலீஸ் எவ்வளோ யோகியமானவங்க. அரசியல்வாதிகளெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் அயோக்கியர்கள். பட் இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து இந்த மக்களுக்காக சேவை பண்ணணும். நம்ம கொடுக்குற டேக்ஸ் பண்ண தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. பீப்புள் சர்வன்ட்ஸ், நீங்கள் வந்து மக்களோட வேலைக்காரர்கள். அப்படி இருக்கச்ச நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சையாக பொய் சொல்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் எல்லாரும் முட்டாளுன்னு நினச்சிருக்காங்களா? அப்போ மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க. அங்கே லேடிஸு, இந்த ஒரு சில பேரண்ட்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் கட்சியை வந்துட்டு பிஜேபி வந்து பெரிய ஒரு ட்ராமா போய் மதுரையில் பண்ணிச்சு.